உள்ளூராட்சி தேர்தல் கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை எதிர்பார்க்கின்றது. ஸ்ரீதரன் இக்கூட்டணிக்குள் வந்தால் சந்திரகுமார் தமிழரசு கட்சிக்குள் போய்விடுவார். 9 கட்சிகள் இணைந்த உள்ளூராட்சி கூட்டணி முதல் கோணில் முற்றும் கோணல் என்ற நிலையில் உள்ளது. இந்த 9 கட்சி கூட்டணியில் சமத்துவ கட்சி இணைந்து கொள்வதை பெயரில் மட்டும் பசுமை கொண்டுள்ள காய்ந்து சருகான கட்சியின் பொன் ஐங்கரநேசனும் காமகச்சாமியாரை கும்பிட்டவர் விக்னேஸ்வரன் இக்கட்சியைச் சேர்ந்த மணிவண்ணனும் இந்த பலம் பிடிக்கும் என்ற தோரணையில் தாங்கள் ஒரே சங்க சின்னத்தில் போட்டியிடுவது பற்றி மீள சிந்திக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இது பற்றி தேசம் நேற்றுக்கு தெரிய வருவதாவது, இக்கட்சிகள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இந்த 9 கட்சி கூட்டுக்குள் வந்து இணைவார் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அதன் மூலம் கூட்டணிக்கு வாக்கு வங்கியை எடுக்கலாம் என்று கணக்கு போட்டுள்ளனர். ஆனால் தமிழரசு கட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக மிக தெளிவாக தெரிவித்துள்ளது. அப்படி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் 9 கட்சி கூட்டுக்குள் வருவதாக இருந்தால் தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேறி வர வேண்டும், இல்லையில் தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். இதில் எது நடந்தாலும் சமத்துவ கட்சியின் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மு. சந்திரகுமார் தமிழரசு கட்சிக்குள் உள்வாங்கப்பட்டு விடுவார். இவ்விடயம் இந்த 9 கட்சி கூட்டணிக்குள் பேசப்பட்டது என தேசமேற்றின் ஜாழ் நிருபர் தெரிவிக்கின்றார். சமத்துவ கட்சியும் அதன் தலைவர் மு. சந்திரகுமாரும் தமிழ் அரசியல் தரப்பில் ஏனைய தமிழ் கட்சிகள் மீதோ அல்லது தேசியவாதிகள் மீதோ பெரும்பாலும் விமர்சனங்களை வைப்பதில்லை. விதிவிலக்காக பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் மீது அவர்கள் மிக கடுமையான விமர்சனங்களை வைத்துள்ளனர். கீரியும் பாம்பும் என்ற நிலையிலேயே இவர்கள் உள்ளனர். கடந்த மாவீர நிகழ்வில் 3 போராளிகளின் தாய் மு. சந்திரகுமாரின் விழாவில் ஏற்கனவே கேட்டுக்கொண்டமைக்கு அமைய விலக்கேற்றிவிட்டார் என்பதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவரை மாவீர துயிலுமில்லத்தில் விலக்கேற்ற விடாமல் தடுத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தார். தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் வலதுகரமும் கரைச்சி பிரதேச சபை தவிசாளருமான வேலுமானிதனும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் அடிக்கும் கூத்துக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அர்ச்சனா போல் கஜேந்திரகுமார் சிவம் ஆகியோரும் உதிரிகள். தமிழரசு கட்சியும் தேசிய மக்கள் சக்தியும் மட்டுமே வடக்கு கிழக்கில் 2 கட்சிகள். வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களை பிரிவுபடுத்தும் 2 கட்சிகளே உள்ளது என்றும் இலங்கை தமிழரசு கட்சியும் தேசிய மக்கள் சக்தியும் மட்டுமே தமிழ் மக்களை பிரிவுபடுத்துவதாகவும் ஆய்வாளர் வி. சிவலிங்கம் தேசம் நேற்றுக்கு தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா போல் பொன்னம்பலம் கஜேந்திரகுமாரும் செல்வம் அடைக்கலநாதனும் கூட உதிரிகள் தான். இவர்கள் கட்சி என்ற அடையாளத்துக்குள் கொண்டு வர முடியாது. இதேபோல் 9 கட்சி கூட்டணியில் உள்ளவர்கள் கூட கட்சி என்று வரையறைப்படுத்த முடியாது என தெரிவித்தார் ஆய்வாளர் வி. சிவலிங்கம். அவர் மேலும் குறிப்பிடுகையில் இலங்கை தமிழரசு கட்சியை மட்டுமே தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கும் கட்சியாக கொள்ள முடியும் என்று தெரிவித்தார். அதற்கு விளக்கமளித்த வி. சிவலிங்கம் தமிழரசு கட்சி மட்டுமே வடக்கு கிழக்கின் அனைத்து பிரதேசங்களிலும் கட்சி கட்டமைப்பை வைத்துள்ளது என்றும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவர்களுக்கு வாக்கு வங்கி உள்ளது என்றும் தெரிவித்தார். அந்த அடிப்படையில் தமிழரசு கட்சி மட்டுமே வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் தேசிய நலன்களை முன்னெடுப்பதாகவும் ஆய்வாளர் வி. சிவலிங்கம் சுட்டிக்காட்டினார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஏனைய உதிரிகளும் கட்சிகளும் அல்ல. அவர்கள் ஜாழ் மக்களின் நலன்களை கூட முன்னெடுக்கவில்லை. அவர்கள் சில தொகுதிகளில் மட்டும் செல்வாக்கை கொண்டிருக்கின்றனர். இவர்கள் முஸ்லிம் மக்களுக்கு எதிர், மலையக தமிழர்களுக்கு எதிர், ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு எதிர் என்று இருக்கின்ற போது இவர்கள் எப்படி தமிழ் தேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் என்று கேள்வி எழுப்பும் ஆய்வாளர் வி. சிவலிங்கம், இவர்கள் குறும் தேசியவாத வலதுசாரி பிற்போக்கு சக்திகள் என்றும் இவர்கள் பற்றி தமிழ் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். எம்பி அர்ஜுனா கைவிடப்பட்ட கபரண சைவ கோயிலுக்கு தீபம் காட்ட அழைக்கிறார். அனுராதபுரம் மாவட்டத்தில் திருகோணமலை பிரதான வீதியில் அமைந்துள்ள கபரண பகுதியில் உள்ள பழமையான கோயில் ஒன்றினுடைய முன்பகுதி உடைக்கப்பட்டு பேருந்து தரிப்பிடம் காட்டப்பட்டுள்ளதாக பத்திரிகைகளிலும் சமூக வலைதளங்களிலும் செய்தி வெளியாகியிருந்தது. இத்தகவல் பலவாறு தெரிவுபடுத்தப்பட்டு தமிழ் மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டது. தையிட்டு விகாரை உடைப்பதை நியாயப்படுத்த கபரண பேருந்து தரிப்பிடம் கையாளப்பட்டது. சைவ கோயிலை உடைத்து பேருந்து நிலையம் கட்டியது தவறு எனவும் இது இனவாத நாடு எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குழுவினர் பெரும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக பரப்பப்பட்ட படங்களில் சைவ கோயில் இடிபாடுகளுடன் கைவிடப்பட்ட நிலையிலேயே காணப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த கோயில் பல ஆண்டுகளுக்கு முன்பே வழிபாடுகள் இடம்பெறாமல் கைவிடப்பட்டுள்ளதாகவே கருத முடியும். அக்கோயில் பிள்ளையார் கோயில் எனவும் அம்மன் கோயில் எனவும் மாறுபட்ட கருத்துக்களை வெளிவருகின்றன. கோயிலின் தலைவரலாறே தெரியாத நிலைமைதான் காணப்படுகின்றது. அவ்வாறு அழிவடைந்துள்ள ஒரு கோயிலை இடித்து ஏன் பேருந்து நிலையம் கட்ட வேண்டும்? பகுத்தறிவு உள்ளவர்கள் கேட்க வேண்டிய கேள்வி, கஃபர் அணையில் உள்ள சைவ கோயில் ஏன் அழிவடைந்துள்ளது, ஏன் கைவிடப்பட்டுள்ளது? இந்து சமய காவலர்கள் என கூச்சலிடும் சிவசேனா அமைப்பினர் கண்களில் இது ஏன் படவில்லை? அடிப்படைவாத இந்து அமைப்பான சிவசேனா தையிட்டியில் அரசியல் செய்து சமூகங்களில் பிளவுகளை ஏற்படுத்த விரும்புகின்றது. சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள தையிட்டு விகாரை உடைப்பது இனவாத பிரிவினைகளை ஊக்குவிக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா குறிப்பிட்டதையும் மேற்கோள் காட்டி கபரண கோயில் இடிக்கப்பட்டது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன என அர்ச்சனாவின் போட்டி அரசியல்வாதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இப்படி இருக்க பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா நேற்று முன்தினம் கபரணையில் உள்ள இடிக்கப்பட்டதாக கூறப்பட்ட கோயிலுக்கு நேரடியாக களவிஜயம் செய்து தகவல்களை தனது யூடியூப் தளத்தில் பதிவிட்டுள்ளார். குறித்த பதிவில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அப்பகுதியில் தமிழர்கள் யாருமே இல்லாமையால் கோயில் உடைக்கப்பட்டுள்ளது.
எனினும் கோயில் உடைக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தொடர்பில் கட்டாயம் பாராளுமன்றத்தில் பேசுவேன். சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களையும் துணைக்கு அழைத்து கோயிலை இடித்து அமைக்கப்பட்ட பேருந்து நிலையத்தை அகற்றி மீளவும் அப்பகுதியில் கோயிலை அமைக்க என்னாலான நடவடிக்கைகளை எடுப்பேன் என தெரிவித்துள்ளார். வழிபாடு செய்ய யாரும் இல்லாவிடில் கோயிலை மீள கட்டி என்ன பலன்? அதற்கு பதிலாக அந்த இடத்தில் ஒரு பாடசாலை அல்லது ஒரு சனசமூக நிலையத்தை கட்டலாம். ஆளில்லா தேநீர் கடையில் தேநீர் ஆற்றி என்ன பலன்? கஃபரணையில் மட்டுமல்ல, வடக்கு கிழக்கிலும் பல கோயில்கள் கைவிடப்பட்டுள்ளன. நாங்கள் உங்களுக்கு அடுத்து வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன். நான் உள்ளுக்குள்ளே போன வீடியோ எல்லாம் எடுத்து பார்த்துருக்கேன். அம்மன் தலையை கொய்திருக்கிறாங்க. விழுந்து உடைஞ்சு அப்படி எடுத்து வச்சிருக்கிறாங்களா இல்லவோ தெரியாதோ. கோயிலுக்குள்ளுக்குள்ளே பயங்கர துர்நாற்றம், போவே இல்லாது. அதுக்குள்ளே ஜூரின் பாஸ் பண்ணுறது அதெல்லாம் அதுக்குள்ளே தான் போல கிடக்கு. அது என்னென்றால் கபரணை என்ற இருக்கிற அந்த எங்களோட பிரதேச சபை அதை குறுக்கால ஒரு இதை கட்டியிருக்கின்றான். பெரிய கவலை என்னென்றால் அதில் பஸ் ஸ்டாண்ட் அடித்ததே பெரிய பிரச்சனை. ஒரு கோயிலுக்கு முன்னால் பஸ் ஸ்டாண்டை இடிக்க சொல்லி நாங்கள் இப்போ கேட்கணும். அந்த பஸ் ஸ்டாண்டை இடி அந்த கோயிலை திருப்பி கட்டு என்றது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கணும். யாருமே அந்த ஃபேஸ்புக்கில் பயிரதை தவிர வேற ஒரு வேலையும் செய்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் நான் அதை வந்திருக்கேன், ஃபுல்லாக பார்த்துருக்கேன். அந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். அதில் நான் கோயிலுக்குள்ளே முதல் கஷ்டப்பட்டு தேடி நாங்கள் எல்லா இடத்துலையும் இந்த கோயில் இடத்துல எங்கேன்னு சொல்லி தேடி பண்ணேன். அந்த கோயில் இருக்கிற இடமே தெரியாமல் அந்த கோயில் காணியில் பின்பக்கம் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னுக்கெல்லாம் உங்களுடைய மடங்கள், ஆச்சிரம மடங்கள் இருந்த அடையாளங்கள் எல்லாமே இருக்குது. அப்படியே அந்த கோயில் கிட்டடியில் நான் நினைக்கிறேன் ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்குள்ளுக்குள்ளே அந்த கோயில் வந்து பெயிண்ட் அடிபாட்டு இருக்குது. அது பெயிண்ட் இப்போ இன்றைக்கு நேற்று அடித்த பெயிண்ட் தான். அது பெயிண்ட் அடிபாட்டு இருக்கிறது. உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாமே அடித்து உடைச்சி களவாடப்பட்டு போயிருக்குது. ஸோ அந்த கோயிலுக்குரிய தர்மஹாத்தாவோ அல்லது கோயிலுக்குரிய ஐயரோ யாராவது இருப்பினமான்னு கேட்டால் கேள்விக்குறி. அது தவிரவும் நான் நினைக்கிறேன் இதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு இந்து கோயிலை அவர்கள் உடைச்சி அப்படி வேணுமெண்டு மத நிந்தனை செய்கிறதுக்கு அல்ல, அதை திட்டமிட்ட ரீதியில் நான் நினைக்கிறேன் பிரதேச சபை அந்த அல்லது ஆர்டிஏ அந்த அவரத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டையும் காட்டியிருக்கு. பஸ்ஸுக்காக அவரை ஒதுக்கி இருக்கிறார்கள் அந்த பாதை. அது உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ மேலே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அதுக்குள்ள என்ன கவலை என்றால் ஒரு இந்து கோயில் இந்த நிலைமைக்கு, ஒரு புத்த கோயிலோ ஒரு கிறிஸ்டியன் கோயிலோ அப்படி இருக்காது. ஆனால் ஒரு இந்து கோயில் இப்படி ஒரு நிலைமைக்கு இருக்கின்றா இந்துக்கள் நாங்கள் இதை பற்றி சிந்திக்கணும். இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் அடுத்த முறை நான் கதை கேட்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். ஹபரணை அது நான் நினைக்கிறேன் அம்மன் கோயிலாகத்தான் இருக்கணும். அர்ஜுனா, கோயில் கட்ட முதல் கஃபரணையில் இந்து மக்கள் வாழ்கின்றார்களா என அறிய வேண்டும். யாழ்ப்பாணத்தில் புலம்பெயர் தமிழர்களால் கோடிகளை கொட்டி கட்டப்படும் புனருத்தானம் செய்யப்படும் கோயில்களில் மாடுகள் தான் படத்துறங்குகின்றன. எம்பி அர்ஜுனாவுக்கு இன்னும் ஒரு தார்மீக கடமை உண்டு. வடக்கு கிழக்கில் உள்ள சகல இந்து ஆலயங்களுக்கும் கள விஜயம் செய்து கிளீன் செய்ய வேண்டும். முக்கியமாக 25 கோடி செலவில் புங்குடுதீவில் மாடுகள் படுத்துறங்க கட்டிய ராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு விஜயம் செய்ய வேண்டும். உணர்ச்சி அரசியல் நீடித்த சமாதானத்தை கொண்டு வராது. புத்திசாலித்தனமான அரசியலே தமிழ் மக்களுக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுக்கும். கவரண கோயில் வருடக்கணக்காக ஜார் கவனத்தையும் ஈர்க்கவில்லை. இப்போது அந்த இடத்தில் மக்கள் நிழலில் நின்று பயணம் செய்வது கண்ணை கொத்துகிறது. வெளிநாட்டு பயணங்களும் அரசியல் லஞ்சமாக இருந்தன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகள் வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிட்ட தொகையை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் நேற்று வெளியிட்டார். இதன்படி 2010 தொடக்கம் 2014 வரையான காலப்பகுதியில் மஹிந்த ராஜபக்ச 3572 மில்லியன் ரூபாவும், 2015 தொடக்கம் 2019 வரையான காலப்பகுதியில் மைத்ரிபால சிறிசேன 384 மில்லியன் ரூபாவும், 2020 தொடக்கம் 2022 வரையான காலப்பகுதியில் கோட்டபாய ராஜபக்ச 126 மில்லியன் ரூபாவும், 2023 தொடக்கம் 2024 வரையான காலப்பகுதியில் ரணில் விக்ரமசிங்க 533 மில்லியன் ரூபாவும் வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். 2024 9/21 முதல் 2025 பிப்ரவரி மாதம் வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வெளிநாட்டு பயணங்களுக்காக 1.8 மில்லியன் ரூபாய் மாத்திரமே செலவிடப்பட்டுள்ளது எனவும், மக்களுக்கு சுமையாக இருக்காமல் செலவுகளை ஈனமான வகையில் குறைத்துக் கொண்டுள்ளோம் எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்டுள்ள 33 பயணங்களில் எதிர்க்கட்சியினர் உட்பட மொத்தமாக 154 பேர் பங்கு பற்றியுள்ளனர் என தெரிவித்துள்ள பிரதமர், இதுவும் அரசியல் லஞ்சம் எனவும் சிறப்புரிமைகள் முறைகேடான வகையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை ஆந்திராவில் வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவுகள் யதார்த்தத்துக்கு புறம்பானவை என பாராளுமன்ற உறுப்பினர் டிலித் ஜெயவியா தெரிவித்துள்ளார். வெறும் 1.8 மில்லியன் ரூபாயில் 3 நாடுகளுக்கு எவ்வாறு ஜனாதிபதியால் பயணம் செய்ய முடிந்தது என்றும், மீதி பலகையில் நின்று பயணம் செய்தாலும் இவ்வளவு குறைந்த தொகையுடன் 3 நாடுகளுக்கு அவர் எப்படி பயணம் செய்தார் என்றும் அவர் சந்தேகம் வெளியிட்டார். ஞானசார தேரர் சிறைச்சாலைக்கு சுற்றுலா செல்லவில்லை. கடந்த காலங்களைப் போல் வீட்டுச் சாப்பாடு சிறையில் கிடைக்கவில்லை என குமரிய ஞானசார தேரர் சிறையில் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டதாகவும் வைத்தியர்கள் பரிந்துரைத்தும் வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவை சிறைச்சாலை அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை எனவும் பொதுப்பல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தை ஞானசார தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு முன் 4 சந்தர்ப்பங்களில் சிறை தண்டனை அனுபவித்த போது நான் இவ்வாறு நடத்தப்படவில்லை. உண்மையில் இது அரசாங்கத்தின் முடிவா அல்லது சிறை அதிகாரிகளின் தன்னிச்சையான செயலா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று சமூக வலைத்தளங்களை அதிகமாக உபயோகப்படுத்துவோர் செல்வாக்கு மிக்கவர்களாக உள்ளனர்.
அவ்வாறானவர்களது அழுத்தங்கள் காரணமாகவே எனக்கான மருத்துவ தேவைகள் கூட புறக்கணிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எல்லை தாண்டும் தமிழக மீனவர்களை கண்டித்து இந்திய துணை தூதரகம் முற்றுகை. இந்திய மீனவர்களின் அத்துமுறைகளை தடுக்க கோரி இந்திய துணை தூதரகத்துக்கு முன்னாள் ஜாழ் மீனவர்கள் நேற்று போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். தீவக கடத்தலில் அமைப்பு முன்னெடுத்த இப்போராட்டம் ஜாழ் பண்ணையில் உள்ள கடல்வள நீரியல் திணைக்களம் முன்பாக ஆரம்பமாகி இந்திய துணை தூதரகத்துக்கு சென்று அங்கிருந்து வடமாகாண ஆளுநர் அலுவலகம் வரை ஊர்வலமாக முன்னெடுக்கப்பட்டது. இந்திய தூதரகத்துக்கு மகஜரை வழங்க ஜாழ் போலீஸ் நிலைய தலைமையக பொறுப்பதிகாரி போராட்டக்காரர்களுக்கு அனுமதி வழங்கியதை அடுத்து சிலர் இந்திய துணை தூதராலய அதிகாரிகளை சந்தித்து மகஜரை கையளித்தனர். இதேவேளை போராட்டக்காரர்கள் வருகிற பாதைக்கு போக்குவரத்து போலீசார் கடுமையான பாதுகாப்பு வழங்கியதோடு பொதுமக்களை குறித்த பாதையில் பயணிக்க அனுமதி மறுக்கப்பட்டது. மேலும் போலீசார் கண்ணீர் புகை கொண்டுகள் சதிடம் இந்திய தூதராலயத்துக்கு கடுமையான பாதுகாப்பை வழங்கியிருந்தனர். இதேவேளை அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 27 பேர் நேற்று முன்தினம் விடுதலையாகி தமிழகம் திரும்பியுள்ளனர். கடந்த 23ஆம் தேதி இலங்கை கடற்படையால் 32 இந்திய மீனவர்கள் கைதாகியிருந்தனர். இதையடுத்து தமிழகத்தில் மீனவர்களை விடுவிக்குமாறு தொடர் போராட்டங்கள் இடம்பெற்றன. இதையடுத்து இந்திய தூதரகத்தின் தலையீட்டில் 27 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அத்துமீறி சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 131 இந்திய மீனவர்களும் 18 மீன்பிடி படகுகளும் இலங்கை கடற்படையால் இந்த வருடத்தில் இதுவரையில் கைதாகியுள்ளனர் என்பதுடன் வடபகுதி மீனவர்கள் தமது வாழ்வாதாரத்துக்காக தொடர்ந்து போராடி வருகின்றனர். அண்மையில் இலங்கைக்கான இந்திய பிரதி யோஸ்தானிகரிடம் பேசிய கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இலங்கை வடபகுதி மீன்வளத்தை தமிழக மீனவர்களை பயன்படுத்தி பண முதலைகள் திட்டமிட்டு சூறையாடுவதாகவும் இதற்கு தமிழகத்தின் முதலாளிகளும் அரசியல்வாதிகளும் துணை போவதாகவும் அதிருப்தி வெளியிட்டிருந்ததும் கவனிக்கத்தக்கது. இந்த விடயத்தில் ராமலிங்கம் சந்திரசேகர் இலங்கை மற்றும் தமிழ்நாடு என 2 பக்க தமிழ் மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதால் காத்திரமான பங்கை வகிக்க முடியும். தமிழ்நாட்டு கடலினூடாக கடத்தப்படும் கேரளா கஞ்சா தரப்பிலும் தமிழ்நாடு மற்றும் கேரளா அரசாங்கங்களுடன் கதைக்க வேண்டும். கரையோர பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும். என்பிபியின் வரவு செலவு திட்டத்துக்கு ட்ரெலோ ஆதரவு. கட்சி அரசியலுக்கு அப்பால் தமிழ் மக்களுக்கு சாதகமான பல விடயங்கள் உள்ளதால் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு அளித்ததாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவளித்தமை விமர்சனத்துக்குள்ளானது. இதையடுத்து இது தொடர்பில் அவர் தனது தெளிவுபடுத்தலை வழங்கியுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவித்த போது, நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்ற கோஷத்துடன் மக்களின் ஆணையை கோரிய ஜனாதிபதி அனுரவின் முதலாவது வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் அவர்கள் வடக்குக்கு அதிக ஒதுக்கீடுகளை செய்துள்ளார். அதனை விடவும் சாதாரண மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் வரவு செலவு திட்டத்தின் முன்மொழிவுகள் அமைந்திருக்கின்றன என்பதை கட்சி அரசியலுக்கு அப்பால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் அவர்களின் முன்மொழிவுகள் உரிய வகையில் செயற்படுத்தப்பட்டு நடைமுறை சாத்தியமாக வேண்டும் என்பது எனது வலியுறுத்தலாக இருக்கின்றது. கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த அரசுகள் முன்மொழிவுகளை கவர்ச்சிகரமாக முன்வைத்தாலும் அவற்றை செயற்படுத்துவதில்லை. பொருளாதார ரீதியாக வரவு செலவு திட்டம் முன்னேற்றகரமாக இருந்தாலும் அவற்றை செயற்படுத்துவதில் அரசாங்கம் அதீதமான முனைப்பினை காண்பிக்க வேண்டியுள்ளது. அதே நேரம் அரசாங்கமானது தமிழ் மக்கள் எதிர்கொள்கின்ற நீண்டகால பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டியது அவசியம். இனப்பிரச்சினைக்கான தீர்வு உள்ளிட்ட விடயங்களையும் தாமதமின்றி முன்னெடுக்க வேண்டும் என்றார். தீவிரவாதிகள் என முத்திரை குத்தப்படும் தமிழ் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள். இலங்கையில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பணிபுரியும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் தொடர் வன்முறைகள் மற்றும் கண்காணிப்புக்கு உள்ளாவதுடன் தீவிரவாதிகள் என முத்திரை குத்தப்படுவதாக மனித உரிமைகள் பாதுகாவலர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் விசேட அறிக்கையாளர் மேரி லோலரின் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரம் சுவிஸ் அரசாங்கம் மனித உரிமை செயற்பாட்டாளர் மரியதாஸ் பொஸ்கோவை ஆழ்கடத்தல் முகவர் என முத்திரை குத்துகிறது. மேலும் பல பெண் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் அரசுக்கு எதிரானவர்கள் என முத்திரை குத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள அவர்கள் அமைதியான முறையில் போராட்டங்களை முன்னெடுக்கும் போது தாக்குதல்களுக்கு உள்ளாவதாகவும் சமூகங்களில் இருந்து ஒதுக்கப்படுவதாகவும் விசனம் வெளியிட்டுள்ளார். உலகளாவிய ரீதியில் மனித உரிமைகள் பாதுகாவலர்களுக்கு எதிராக பிரயோகிக்கப்பட்டு வரும் ஒடுக்குமுறைகள் மற்றும் முறைகள் பற்றிய விவரங்களை உள்ளடக்கிய மனித உரிமைகள் பாதுகாவலர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் விசேட அறிக்கையாளர் மேரி லோரியின் அறிக்கை எதிர்வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. திறந்தவெளி சிறைச்சாலையான ஹாசாவில் 40,000க்கும் மேற்பட்ட சிறுவர்கள், குழந்தைகள், பெண்கள் மற்றும் முதியவர்கள் உட்பட பாலஸ்தீன மக்கள் இனப்படுகொலை செய்கின்ற போது அதனை தடுக்க முடியாத காலாவதியாகி போன அமைப்பு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அமைப்பு. ஈழத்தமிழர்கள் இனியும் அந்த அமைப்பை நம்புவதில் காலவிரிஜமே. உபாயங்களை மாற்றிக்கொண்டு உருப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். என்பிபி அரசியல் பழிவாங்கல் செய்யாது. நாமல் ராஜபக்ச தொடங்கி யார் மீதும் நாம் அரசியல் பழிவாங்கல் நோக்கில் நடவடிக்கை எடுக்கவில்லை, எடுக்கவும் மாட்டோம். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு. நாட்டில் போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் பாதாள உலக கொள்கையின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த நாம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். நாம் அரசியல் பழிவாங்கலை மேற்கொள்ளவில்லை, எதிர்காலத்திலும் அது இடம்பெறாது. விசாரணை நடவடிக்கைகள் அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்படவில்லை. எனவே தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமையவே அதன் தொடர்புடைய தரப்பினர் அழைக்கப்படுகிறார்கள். இதில் பெரிதாக அலட்டிக்கொள்ள ஒன்றுமில்லை. இது தொடர்ச்சியாக இடம்பெறும். அரசியல் நோக்கத்தை கொண்ட அந்த பழைய அரசியல் முறைமை இங்கு இருக்காது. அது நாமல் ராஜபக்சவோ அல்லது வேறு ஒருவராக கூட இருக்கலாம். போலீசார் தமது கடமைகளை நிறைவேற்றுவர். நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் கிடையாது. அதனை நாம் உறுதிப்படுத்தியுள்ளோம்.
போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் பாதாள உலக குழுக்களின் செயல்பாடுகளுக்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். இதன் பின்னணியில் அரசியல்வாதிகள் இருப்பார்களாயின் அது தொடர்பில் நாம் உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுப்போம் என்றார். ஜனாதிபதி அனுர ஒரு நாளைக்கு 6 மணித்தியாலங்களை ஓய்வெடுக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு நாளைக்கு 18 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக பணியாற்றுவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்தி விஜயபால குறிப்பிடுகின்றார். ஜனாதிபதி முன்னுதாரணமாக தலைமைத்துவத்தை வழங்கியுள்ளதாகவும் அதற்கேற்ப அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களும் அந்த முன்னுதாரணத்தை கொண்டு வந்துள்ளதாகவும் அமைச்சர் விஜயபால தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவுக்கு நாட்டு மக்கள் மீது திடீர் பாசம். மக்களை பற்றி யோசிக்காத அரசியல் கட்சிகளே நாட்டில் உள்ளன. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா கவலை. தற்போதுள்ள அரசியல் கட்சிகள் பொறுப்பற்றவையாகவும் தேசிய நலன்கள் தொடர்பில் சிந்திக்காதவையாகவும் அடுத்த தேர்தலில் என்ன செய்யலாம், வெல்வோமா தோற்போமா என சிந்திப்பவையாகவும் உள்ளன என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பில் சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், பொறுப்பற்ற அரசியல் கட்சிகள் உள்ள இந்த இலங்கையை பொறுத்தமட்டில் முதலாவதாக அரசியல் நெறிமுறைகள் மாற்றமடைய வேண்டும். அரசியலவையின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்ட மிக வலுவான செய்தியை இன்னமும் பாரம்பரிய அரசியல் கட்சிகள் சரிவர புரிந்துணரவில்லை என்றே தெரிகிறது. நாம் நிறைவேற்ற அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கு முன்னெடுத்த முயற்சிகள் யாவும் பாராளுமன்றத்துக்குள்ளில் இருந்து தூக்கி எறியப்பட்டன. எனவே வேறு எதனையும் செய்வதற்கு முன்பாக ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பல அரசியலமைப்பு வரைவுகள் நிலுவையில் உள்ளன. அவற்றை ஒன்றிணைத்து தற்கால சூழ்நிலைக்கு பொருத்தமானதொரு வரைவை தயாரிப்பது இலகுவானதாக இருக்கும். எந்த ஒரு அரசியலமைப்பை மேற்கொள்வதற்கு முன்னதாக நாட்டின் அரசியல் சூழ்நிலையிலும் தலைவர்களின் அரசியல் அணுகுமுறையிலும் மாற்றம் ஏற்பட வேண்டும். இப்போது பாராளுமன்றத்தில் அங்கம் வகிப்போரில் பெரும்பான்மையானோர் அரசியலமைப்பு உருவாக்க முயற்சிகளை நிராகரித்துள்ளனர். இல்லாவிடின் அவர்களது கட்சி அதனை நிராகரித்துள்ளது. அவ்வாறு இருக்கையில் தற்போது மாத்திரம் அவர்களால் இதனை எவ்வாறு செய்ய முடியும் என எனக்கு தெரியவில்லை என்றார். தற்போது அதிகாரத்தில் இருக்கும் NPP அரசுக்கு மக்கள் அறுதி பெரும்பான்மையை வழங்கியுள்ளதால் சந்திரிகா அம்மையார் கவலைப்பட தேவையில்லை என அறகலைய போராட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு மாதத்தில் மட்டும் மனிதர்களின் தாக்குதலால் 43 யானைகள் பலி. இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் மட்டும் மனிதர்களால் தாக்கப்பட்டு சுமார் 43 யானைகள் உயிரிழந்துள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் வைத்திய கலாநிதி தம்மிக்கப்பட்ட பிந்தி தெரிவித்துள்ளார். அதே நேரம் யானைகள் தாக்கி 3 மனிதர்கள் உயிரிழந்துள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 3527 யானைகள் உயிரிழந்துள்ளதோடு மனித யானை மோதல்களால் சுமார் 1195 பேர் உயிரிழந்துள்ளதாக பதிவாகியுள்ளது. கோத்தபாயாவின் மந்திரவாதி ஞானக்காவுக்கு 28 மில்லியன் இழப்பீடு. கோத்தாவின் ஆஸ்தான சோதரில் ஞானக்காவுக்கு 28 மில்லியன் அள்ளி வீசிய ரணில். 2022 ஆண்டில் மக்கள் போராட்டத்தின் போது வீடுகள் அளிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் அல்லாத தனிநபர்களுக்கான இழப்பீடாக முந்தைய அரசாங்கம் மேலும் 1125 மில்லியன் ரூபாய் செலவிட்டுள்ளதாக அரசாங்கத்தின் பிரதம கொறடா அமைச்சர் நளின ஜெயதிச தெரிவித்துள்ளார். அத்தொகை அரசியல்வாதிகளுக்கு இழப்பீடாக வழங்கப்பட்ட ரூபாய் 1221 மில்லியனுக்கு மேலானதாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுஜன பெரமுனவின் ஆதரவாளரும் அவர்களின் ஆஸ்தான சோதரருமான ஞானக்காவுக்கும் அனுராதபுரத்தில் உள்ள அவரது வழிபாட்டுத்தலம் அளிக்கப்பட்டதற்காக 28 மில்லியன் ரூபாய் இழப்பீடாக வழங்கப்பட்டுள்ளது எனவும் நளின ஜெயதிச வெளிப்படுத்தியுள்ளார். பொதுஜன பெரமுனவின் ஆதரவாளரும் அவர்களின் ஆஸ்தான சோதரருமான அனுராதபுரத்தில் ஞானக்காவின் வீடு, கோவில், ஹோட்டல் என்பன அறகலைய போராட்டத்தில் மக்களால் முற்றுகையிடப்பட்டு தீயிட்டு அளிக்கப்பட்டன. கொலையாளிகளை கொண்டாடும் கலாச்சாரம். வரவு செலவு திட்டத்தில் இருந்து வறுமையை ஒழிப்பதற்கான சரியான திட்டத்தை அரசாங்கத்தால் உருவாக்க முடியாவிட்டாலும் நாட்டில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை மற்றும் சிறுவர் துஷ்பிரயோகம் அதிகரித்து கொலையாளிகளை ராஜாவாக்கும் ஒரு பயங்கரமான சூழ்நிலையை உருவாக்குவதில் அரசாங்கம் வெற்றி பெற்றுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பொதுக்கூட்டம் ஒன்றில் தெரிவித்துள்ளார். கொடூரம் மற்றும் கொலை கலாச்சாரம் பரவலாக இருக்கும் ஒரு யுகத்தில் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அரசாங்க உறுப்பினர்கள் பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள வேண்டியுள்ளது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியுள்ளார். அண்மையில் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறியதற்கு நாடாளுமன்றத்தில் பதிலளித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், அண்மை காலத்தில் குற்றச்சாட்டுகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு எதுவும் ஏற்படவில்லை எனவும் இந்த வருடத்தில் முதல் 2 மாதங்களில் 14 குற்றச் சம்பவங்களும் 2016 மற்றும் 2018 ஆண்டின் முதல் 2 மாதங்களில் தலா 12 சம்பவங்களும் 2024 ஆண்டின் முதல் 2 மாதங்களிலும் 14 சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதேவழி இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்ததிலிருந்து இதுவரை 70க்கும் மேற்பட்ட மனித படுகொலைகள் நடந்துள்ளதாகவும் சட்டமும் ஒழுங்கும் சீரழிந்து நாட்டில் நீதியின் ஆதிபத்தியம் பாரிய சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரஃபூப் ஹக்கீம் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார்.